போகின்ற உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி என் தலைப்பிற்குள் நுழைகின்றேன். கம்பன் காட்டும் ராமர் என்பதே எமது தலைப்பு. உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலை பெருத்தலும் நீங்களும் நீங்களா, அழகில் அவர் விளையாட்டுடையவர், அவர் தலைவர், அன்னவருக்கே சரண் நாங்களே என்று காலம் மாறினாலும் மழை புயல் வெள்ளம் என்று எத்தனை வந்து இந்த உலகை அழித்தாலும் யாராலும் எவனாலும் எப்பொழுதும் ராமாயணத்தை மட்டும் எப்பொழுதும் அழிக்க முடியாது. ஏனென்றால் இது கம்பர் அவருடைய வரலாற்று சாதனை படைப்பதற்காக எழுதப்பட்ட சிட்டாக பறந்து கொண்டிருக்கக்கூடிய இக்காலத்தில் நம் வாழ்க்கையின் அம்பாக எழுதப்பட்டதே கம்ப ராமாயணம். ஆமா, சீதையின் நடையழகு, ஸ்ரீராமரின் தோழழகு, கம்பனின் எழுத்தழகு. நான் சொல்கின்றேன், கம்ப ராமாயணமே அழகுத்தானே. அத்தகைய அழகு வாய்ந்த கம்ப ராமாயணம் கதையா? உணர்ச்சியாக சொல்ல வேண்டும், அது கதை அல்ல. ஏனென்றால் ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், இந்த கயிறு கீழே இருந்தால் அது வெறும் கயிறு. கோவிலுக்கு சென்று தெய்வத்தை வணங்கி அது கையில் கட்டினால் அதன் பெயர் காப்பு. இந்த கயிறை நெற்றிக்கு மேல் இங்கு ஒட்டிட்டு கயிற்றில் கட்டினால் அதற்கு பெயர் தாலி. ஒரு கட்டினத்தை பார்த்து கையெழுத்து கும்பிட்டால் அதன் பெயர் கோவில். வீட்டில் சக்கர பொங்கலை செய்து உண்டால் அது உணவு. அதே கோவிலுக்கு சென்று தெய்வத்துக்கு படைத்து உண்டால் அதன் பெயர் பிரசாதம். உன்னை சொல்ல வேண்டும், ஒரு சாதாரண பொருளையோ உணவையோ கட்டிடத்தையோ உயரமாக சொல்ல வேண்டும் என்றால் சூஸ்திரம் என்ற ஒரு வார்த்தையை அங்க பயன்படுத்த வேண்டும். கம்ப ராமாயணம் கதையல்ல, கம்பர் எழுதியது ஒரு கதையல்ல, அது ஒரு சூஸ்திரம் வாய்ந்த ஒரு தேடலில் உள்ள ஒரு தேடல். கம்பனே ஒரு தேடல், கம்பன் எழுதிய கம்ப ராமாயணம் ராமருக்கு ஒரு தேடல். ஆமா, நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். கம்பர் எழுதிய பாடலில் 2வது பாடலில் சாவியை வைத்திருப்பார், 500வது பாட்டில் பூட்டி இருப்பார். அதை புரிந்தனால் மட்டும் தான் அதை திறக்க முடியும். பூட்டின் சாவியின் மூலம் அது கருத்தை சொல்கின்றேன். நினைத்து பார்க்க வேண்டும். நிச்சயமாக கம்பனின் முகம் வெளியே தெரிகின்றது என்றால் அதற்கு காரணம் ராமர் தான். ஏனென்றால் ராமரை பற்றி கம்ப ராமாயணத்தில் எழுதினால் தான் இன்று கம்பனுக்கு விழா, கம்பனால் விழா, கம்பனுக்காக போட்டப்பட்டு கம்பனை பற்றி பேசுகின்றேன். ராமரை பற்றி பேசியதால் மட்டும்தான், ராமரை பற்றி எழுதியதால் மட்டும்தான் இன்று கம்பருக்காக இத்தகைய வரலாறு உள்ளது. நினைத்து பார்க்க வேண்டும். கம்பர் ராமரை பற்றி வெறும் சிறு அழகான ஒரு உணர்ச்சியை மட்டும் எழுதவில்லை, கவலையையும் அழுகையும் எழுதியிருக்கின்றார். ராமரின் ஒரு கண் சீதையாகவும் மறுக்கண் அவருடைய தம்பி லக்குவனாகவும் கருதியிருக்கின்றார். ஒரு கண் இல்லாமல் மறுக்கண் இல்லை, மறுக்கண் இல்லாமல் இருக்கண் இல்லை என்று இரு கண்ணும் நேர்முகமாக வைத்தவர் ராமர். நினைத்து பார்க்க வேண்டும். கம்பர் எழுதிய கவலையில் ராமர் என்னவென்று சொல்கின்றார். முதலில் அவர் தந்தை இறந்து விடுகின்றார், சீதாதேவி அதாவது ராமரின் மனைவியும் இறந்து விடுகின்றார், மறுக்கண்ணாக இருக்கக்கூடிய தம்பி லக்குமனும் இறந்து விடுகின்றார். நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு இன்பத்தின் நிழலாக நிற்கின்றார் ராமர். கம்பர் காட்டும் ராமரில் ஒரு நிழல், துன்பத்தின் நிழலாக நிற்கின்றார் ராமர். அந்த நொடியில் அயோத்தியை ஆளக்கூடிய மாமனிதனாக திகழக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஜோடியாகவும் இருக்கின்றார். நினைத்து பார்க்க வேண்டும். கம்பராமாயணம் படித்தவர்கள் என்றும் தோற்றதில்லை என்பதற்கு உதாரணம் எத்தனையோ ஞானிகள், புலவர்கள், எத்தனையோ கவிஞர்கள் இருக்கின்றார்கள். இங்கு என் மனதில் சொல்வதோ எத்தனை இருக்கின்றது. இங்கு கடிகாரம் உள்ளோ நில் என்று சொல்கின்றது, என் மனமோ சொல் என்று சொல்லுகின்றது. நினைத்து பார்க்க வேண்டும். எத்தனை உதாரணங்கள், எத்தனை பாடல்கள். பூட்டினுள்ளே பூட்டி சாவியை வைத்து துளைத்து போக கம்பராமாயணத்துக்குள்ளே தேடல் ராமரை வைத்து கம்பர் காட்டும் ராமர் என்று ஒரு அதிசிறைந்த தலைப்பை கொடுத்து இங்கு பேச வைத்து கம்பரின் புகழையும் ராமரின் புகழையும் சிறக்க இந்த பூமி அழியும் வரை, இந்த உலகம் அழியும் வரை, ஏன் இந்த பிரபஞ்சம் அழியும் வரை
ராமரின் புகழும் கம்பரின் புகழும் ராமரால் உரைக்கும் என்பதில் அச்சம் கிடையாது. இன்று என் மனமோ சொல் சொல் என்கின்றது, இங்கு கடிகாரமுள்ளோ நில் நில் என்கின்றது. நான் என்ன செய்ய? என் கருத்தோ பெருக்கம், இங்கு நேரமோ சுருக்கம். இனியும் நான் பேசினால் இங்கு ஏற்படும் சுணக்கம். காட்டில் பிறப்பது கலையருவி, சொல்லில் வருவது சுவையருவி. கம்பன் எழுதியது தமிழருவி. தமிழில் மயங்கி அவ்வையோரை வணங்கி, தமிழே என் மூச்சு, தமிழே என் இருக்கு. சூரியன் உதிக்கும் திசையெல்லாம் தமிழ் மணக்கும், தமிழ் மட்டுமே சிலிர்க்கும். என் உயிர் உள்ளவரை தமிழ் என் மூச்சா இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு, பேசுவதும் எழுதுவதும் நன்மைக்காக, பெருமை பெற்றால் அது உதவும் நாட்டுக்காக. ஆறறிவு பெற்றது எதற்காக? ஆய்ந்து பார்க்க வேண்டும் அதற்காக. பெருமைகள் புரிவோம் பெரிதாக. இங்கு கம்பர் காட்டும் ராமரை பற்றி பேசுவதற்காக வாய்ப்பு கிடைத்தது வரமாக, பயன்படுத்தினேன் சரியாக. இறுதியில் வணங்குவதே தமிழின் நரம், வணங்கி முடிப்பதே என்னுடைய வரம். வணங்கி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.